ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவினாசி லிங்கேஸ்வரர் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே லைட்டாக வந்து கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கோயிலில் வீடியோவுக்கு அலோட என்னன்னு தெரியல, அதனால் லைட்டாக நம்ம கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்க் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலை வந்து ஓரளவுக்கு காமிக்கிறோம். இப்போ தான் வந்து நியூவாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். திருப்பூர்லேருந்து பார்க்குறவங்க இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக்கை போட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம இந்த அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலுக்கு உள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் காமிங்கலாம். ஹாய் பாருங்கள், நம்ம கூட நம்ம பிரதர்ஸ்லாம் இருக்காங்க. வாங்க அப்படி நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே வந்து நிறைய டைம் வந்திருக்கோம். ஆனால் கும்பாபிஷேகம் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். பாருங்கள், மேலே புது கும்பம் இப்போ தான் லேட்டாக நல்லா நீட்டாக இருக்குது. பாருங்கள், கோயிலில் பல இப்போ கழுவிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நாளைக்கு சித்திரக்கணிக்கு நம்ம முன்னாடி நாள் வந்திருக்கோம். அதனால் சித்திரக்கணிக்காக எல்லாம் ரெடியெலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் இருக்குது. இது வந்து கோயில் குளம். ஆனால் இங்கே பாருங்கள், மீன் பாருங்கள், கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுது அப்படிங்கிறது தெரியல. ஃபுல்லாமே எக்கச்சக்கமாக அங்கே பாருங்கள். மீனை பார்த்தாலே தெரியும். அந்த பறவைகளுக்கு பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குன்னு. இதை வந்து கோயிலோடைய குளம், அதாவது பார்த்தீங்கன்னா அவினாசி லிங்கேஸ்வரர் சுவாமி கோயிலோடைய கோயில் தெப்பக்குளம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், அழகாக பாருங்கள், வாத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக நீந்திட்டு வந்துட்டுருக்கணும். ஒன்று பின்னாடி ஒன்று அழகாக வந்து வந்துட்டுருக்கு. அதை விட இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த மீன் தான். பார்த்திங்களா, எக்கச்சக்கமாக இருக்குது. அதுவும் வாத்து எல்லாமே இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸில் தண்ணியும் பாருங்கள் ஒரு க்ரீனினஸ்ஸாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இங்கே அவினாசியில் வந்து சிவன் தான் இருக்கார். அதாவது பார்த்திங்கன்னா காசியில் பாதி அவினாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறது வந்து அவினாசி அப்பர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வாங்க என்ன பண்ணணும், கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். கோயிலுக்குள்ளே வந்து கேமரா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால நம்ம அதிகமாக வீடியோ எடுக்கும் பிளாக் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் கிளிப் இருக்குது, அதை ஆட் பண்ணுறேன். அதை வந்து மேஜிக் ஷாட்ஸாக பாருங்கள். இதான் வந்து அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலுடைய கிணறு. இங்கே தான் வந்து தீர்த்தக்குடம், நம்மளுக்கு கூட இப்போ தீர்த்தக்குடம் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இது வந்து காசியில் பாதி அவினாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீர்த்தம் வந்து அவ்வளோ வந்து புண்ணியமானது. இப்போ வந்து நம்ம சாமி எல்லாமே கும்பிட்டாச்சு. அவினாசி கோயிலில் ஓரளவுக்கு தான் நம்ம வீடியோ எடுக்க முடியுது. ஏன்னா வீடியோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. ஆமாம், அதனால் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் இப்போ நம்ம அப்படியே கோயிலேருந்து கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது, அதாவது சில்ட்ரன்ஸ் விளையாட இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம குட்டி நாக்கோஸ் எல்லாம் உள்ளே விட்டு என்ஜாய் பண்ணி விளையாட போகிறோம். விளையாடலாமா? பாருங்கள், இந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இந்த பார்க் இருக்குது. சும்மா அப்படியே பாருங்கள், அப்படியே கோபுரம் இருக்குங்களா, 2 கோபுரம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த பார்க் இருக்குது. செம்ம அப்படியே அமைதியாக இருக்குது. நல்லா வந்து மெயின்டெனன்ஸ் பாருங்கள், எல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம காமிப்போம். அங்கே தான் வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாஸ் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இங்கே ஒரு கல்லுலேயும் வந்து ஒரு ராசி நட்சத்திரம் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. ஓகே, அப்படியே இந்த சுற்றியும் போட்டிருக்காங்க. பாருங்கள், க்ளீனிங் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. பாருங்கள், இங்கே வந்து இந்த பார்க்குக்கு நடுவில் ஒரு சென்டர் ஆஃப் த பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு சாமி மாதிரி முதலை இந்த மாதிரி இன்னும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரில நம்மளுக்கு. ஓகே, அப்படியே பார்த்துக்கங்க. ஓகே, வாங்க இப்போ நம்ம போய் அப்படியே இங்கே இருக்கிற எக்கச்சக்கமான கேம்ஸை ஃபன் பண்ணி நம்ம பாய்ஸோட என்ஜாய் பண்ணி விளையாட போகிறோம். வாங்க நம்ம அப்படியே போய் விளையாட போகலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், குப்பை தொட்டியே குப்பையில் போட்டு இந்த மாதிரி கீழே போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க அப்படிங்கிறதுக்காக. ஓகே, அப்படிதான் பண்ணிகிட்டு இருப்பான். அங்கே பாருங்கள், முன்னாடி போட்டால் பின்னாடி வருது. ஓகே, நம்ம இப்போ இந்த ஃபஸ்ட்டு சறுக்க மரத்துலேருந்து ஆரம்பிச்சிருவோம்ப்பா. ஓகேங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா தூரியுமே விளையாண்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்ம தீர்த்தக்குடம் எடுக்க வந்திருந்தோம் சித்திரக்கனி விழாவுக்காக. சரி, அப்படியே நான் உங்களுக்கு அப்படியே அவினாசி கோயில் லைட்டாக காமிச்சிடலாம். அப்படியே எப்படி இருக்குது, அப்படியே பார்க்கெல்லாம் பக்கத்தில் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி அவினாசி கோயிலுக்கு வந்து சாமியெலாம் கும்பிட்டு உங்கள் கிட்ஸோட இந்த மாதிரி சம்மர் டைமில் ஜாலியாக இந்த பூங்கா மாதிரி நல்லா சூப்பராக இருக்கா, நீங்களும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. திருப்பூரில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்திருப்பீங்க. அப்படி வராதவங்க கண்டிப்பாக வந்து சாமி கும்பிட்டு நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் உங்கள் கிட்ஸோட. நீங்கள் வெளியூர்லேருந்து இருக்கீங்கன்னா சாமி கும்பிட்டு வந்துட்டு நீங்களும் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஓகே, நம்ம நல்லா செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதெல்லாம் ஒரு ஸ்லோ வீடியோவில் மியூசிக்கில் பாருங்கள்.
ஆல்ரைட் நம்ம எல்லாம் வீடியோ முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம அப்படியே கிளம்பலாம். ஓகே, ஓரளவுக்கு ஃபன்னாக என்ஜாய் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு சில் விளாக் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கோயிலுக்குள்ளேயே அந்தளவுக்கு நம்ம வீடியோ எடுக்க முடியல. ஒரு சின்ன வீடியோவாக தான் இது வரும். ஓகே, நம்ம ஓரளவுக்கு ஃபன்னாக என்ஜாய் பண்ணோம். நம்ம என்ஜாய் பண்ணுறதுல வந்து நம்ம வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஓகே, இருக்கிற அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம் பார்த்துருப்பீங்க. கடைசியில் ஓவராலாக நம்ம பசங்க விளையாடுறது ஒரு ஷார்ட் காமிக்கிறேன் பாருங்கள்.